அன்பின் தெய்வமாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரோமர் 12:10 சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ரோமன்ஸ் 12:10 Be kindly affectionate to one another with brotherly love, in honor, giving preference to one another. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கனம் பண்ணுவது என்றால் என்ன? நம்மை விட பிறரை மேன்மையாக கருதுவது. ஆமென். வேதத்தில் நாம் பிலிப்பியர் 2:3 வாசிக்கிறோம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ண கடவீர்கள் என்று. ஆமேன். ஆங்கிலத்தில் let nothing be done through selfish ambition or conceit, but in lowliness of mind let each esteem others better than himself. அல்லேலூயா. நம்மை விட மற்றவர்களை நாம் மேலானவர்களாய் கருதுகின்ற பொழுது நமக்குள் அந்த தாழ்மையின் குணம் வரும். கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கின்ற போது நாம் மற்றவர்களை நிச்சயமாய் கனம் பண்ண கற்றுக்கொள்வோம். வேதம் சொல்கின்றது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் தேவனை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களையும் கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரையும் கனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம், முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நானே கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமான தேவஜனமே, கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள் இருக்கட்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று. ஆம், எந்த சிந்தை? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. நாமும் கூட இந்த நற்குணத்தை கற்றுக்கொள்வோமா? இயேசுவை போல நாம் நம்மை தாழ்த்துவோம். மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மையாய் நாம் வாழ்வோம். மற்றவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்வோம். எல்லா இடத்திலும் உங்களுடைய நற்குணங்களும் உங்களுடைய நற்கிரியைகளும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ நாம் அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. மனத்தாழ்மையை எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. மற்றவர்களை எங்களை விட நாங்கள் அவர்களை பெரியவர்களாய் மேன்மையாக எண்ணும்படியான கிருபை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்களுடைய ஆண்டவரே சுயங்கள் சாகட்டும் அப்பா. எங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியங்கள் எங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்துப்படுங்கப்பா. மற்றவர்களை குறித்து நாங்கள் நன்மையான காரியங்களை பேச கிருபை தாங்க. எங்கள் சிந்தைகள், எங்கள் இருதயங்கள், எங்களுடைய சரீரங்கள் எல்லாவற்றையும் இரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.